இவர் மதன் எங்கள் வீடை லாக் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? இந்த டீசரை ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டுட்டு இருக்காங்க. இது என்னதான் டீசர், என்னதான் இதில் போயிட்டு இருக்குன்னு பார்த்துக்கலாமா? இது என்னதான் தெரியுமா இருக்காது? ஐ திங்க் பஞ்சுமிட்டாய் நாடக குழுவோட ஒன் ஆஃப் த டீசர். இப்போ அடுத்தது we going to invite our பஞ்சுமிட்டாய் நாடக குழு டீம் to perform on stage. ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பயோ தமிழ் அசோசியேஷன் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் முத்து அவங்க டீமும் வந்து எப்பயுமே இந்த ஸ்கிட்டுங்கிற கான்செப்டை கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க. அது ஒவ்வொரு டைமும் வந்து அவங்க காம்பினேஷன் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெய்லரை பார்த்த மாதிரியே ஸ்குவிட் கேம் பற்றியும் ரஜினியும் கொண்டு வந்திருக்காங்க. இது ரெண்டும் என்ன காம்பினேஷன் எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னே தெரில. ஸோ நம்ம அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ விசிட் பண்ணியா? என்னப்பா இப்படி தனியாக யோசிச்சுட்டு இருக்கீங்க? என் நண்பன் ஜீரோடியா இருக்கேன். அவனை நான் ஜெயிக்கணும், அதற்கு பணம் வேணும். ஓஹோ, உன்னோட கதை என்னப்பா? என்னோட சித்தப்பா எங்களை ஏமாத்தி சொத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. உன்னோட கதை என்னப்பா? எனக்கு 2 தங்கச்சி ஒரு தம்பி. ஆட்டோ ஓட்டி பொறுப்பு நடத்துற என் தம்பி தங்கச்சியா கரை சேர்க்கணும், அதுக்கு நிறைய பணம் வேணும். ஆக உங்க எல்லாருக்கும் பணம் வேணும். சரி, ஒரு கேம் விளையாடலாம். நீங்க ஜெயிச்சுட்டா பணம் கிடைக்கும், தோத்துட்டா உங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்துவாங்க. சரி சொல்லுங்க, விளையாட ரெடியா? ஏய் மலரா அண்ணாமலை, என் நண்பனை நான் ஜெயிக்கணும், நான் விளையாட ரெடி. சொல்லு நான் என்ன செய்யணும்? ஹேய், என்ன பத்தி தெரியுங்களா? என் வழி தனி வழி, சீராக எனக்கும் என் சித்தப்பாவை வச்சு செய்யணும். நானும் விளையாடுறேன். ஏய், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னாங்க. சரி, நானும் வரேன். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்க உங்களை கேமுக்கு கூட்டிட்டு போவாங்க. இது அதெல்லாம் எது? அதான் நெட்ஃப்ளிக்ஸ்ல ஒரு சீரீஸ் வந்துச்சுல, ஸ்குவிட் கேம். அது மாதிரி இருக்கு. கரெக்ட். ஆனா இது ஸ்குவிட் கேம் இல்ல, குட் கேம். சரி வாங்க, காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம்.
ஸ்குவிட் கேம் நெட்ஃபிளிக்ஸில் 2021 மிக அதிகமாக மக்களால் உலகம் முழுதும் பார்க்கப்பட்ட ஒரு தொடர். இந்த தொடரில் கொரியா குழந்தைகளின் பாரம்பரிய விளையாட்டுகளை மக்களை விளையாட வைத்து எதிர்பார்க்காத திருப்பு முனைகளை வைத்து மிக பிரபலமானது. இதில் 2வது சீசன் போல் வந்துள்ளது. அதில் நம்ம ஊர் கல்லாங்கல் அல்லது சொட்டான்கள் விளையாட்டு இருந்தது. நமது ஊரில் மக்கள் விளையாடும் விளையாட்டு பல ஆயிரம் தூரங்களில் எப்படி என்ற ஆச்சரியம் வந்தது. ஆச்சரியம் கேள்விக்குறியாக மாறியது. அதை பற்றி ஆராய்ச்சி செய்த போது அதற்கான பதில் கொரியாவின் சம்யுக்யூசா என்ற புத்தகத்தில் உள்ளது என்று தெரிய வந்தது. ஆம், தமிழ்நாட்டில் இருந்து இந்த விளையாட்டு மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ தகவல்களும் கலாச்சாரங்களும் கொரியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. தமிழினத்தின் பல்வேறு வரலாறுகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியை முனைவர் கண்ணன் அவர்களும் தமிழ் ஆராய்ச்சியாளர் ஒரிசா பாலு அவர்களும் உலகத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். தமிழ் மொழியில் பயன்படுத்தும் பல்வேறு தமிழ் வார்த்தைகள் இன்றும் கொரியாவில் பேசப்படுகிறது. அம்மா, அப்பா, அண்ணி, அது, இது, உரம், புல், நுகன் என்று 500க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் இன்றும் கொரியா மக்கள் பேசுகிறார்கள். உணவு முறைகளையும் தோசை, கொழுக்கட்டை, பல ஒற்றுமைகள் உள்ளன. அருகில் சீனா இருக்கும்போது எப்படி தமிழ் வார்த்தைகள் கொரியாவில் புழக்கத்தில் உள்ளது என்ற ஆச்சரியம் முனைவர் கண்ணனுக்கு அதிகமானது. தமிழ்நாட்டில் சொல்வது போல பல்வேறு நாட்டுப்புற கதைகள் கொரியாவில் இருக்கிறது. அப்படி ஒரு கதையை முனைவர் கண்ணனிடம் கொரியா வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லியுள்ளனர். அதன்படி கொரியா ராணி அவர் இறக்கும் போது கொரியா மக்கள் தன் பெற்றோரை அம்மா, அப்பா என்று அந்த ராணியின் தாய்மொழியில் அழைக்க வேண்டும் என்றும், அந்த ராணி கடல் வழியாக கொரியா வந்து அங்குள்ள ராஜாவை கல்யாணம் செய்து கொண்டு அங்குள்ள மக்களுக்கு விவசாயம் மற்றும் அரிசி விளைவிப்பது பற்றியும் கற்றுக் கொடுத்துள்ளார் என்றும், அந்த ராணி வந்து இறங்கிய கப்பலில் மீன் சின்னம் இருந்தது என்றும் தெரிய வந்தது. அந்த ராணி ஆயுத்த என்ற ஊரில் இருந்து வந்துள்ளார் என்றும் சொன்னார்கள். மீன் சின்னம் நம் தமிழ்நாட்டின் பாண்டிய மன்னர்களின் சின்னம். தமிழர்கள் கடல் கடந்து வாணிபம் செய்தனர் என்பதற்கு நிறைய சான்றுகள் உள்ளது. கொரியா மற்றும் தமிழ் மொழியின் ஒற்றுமை பாருங்கள். தமிழில் எப்படி உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் மற்றும் உயிர் மெய் எழுத்துக்கள் உள்ளதோ அதுபோல கொரியா மொழியிலும் உள்ளது. இப்படி தமிழர் பெருமை கொள்ளும் விஷயம் இப்போதும் முனைவர் கண்ணன் தன்னாலான முயற்சிகளை எடுத்து இதை நிரூபிக்க முயன்று வருகிறார். ஸ்குவிட் கேம் கொரியா தொடர் என்பதும் தமிழுக்கும் கொரியாவுக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் உள்ளது என்பதையும் தவிர்த்து இந்த நாடகத்துக்கும் இந்த தகவலுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி நம் தமிழ் மொழி. வேகமான கால ஓட்டத்தில் நம் தாய்மொழியின் அருமை பெருமைகளை இளம் தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு சிறு முயற்சி தான் இந்த கொரியா மற்றும் தமிழ் மொழி பற்றிய தகவல். இனி சூப்பர் ஸ்டார்ஸ் இன் ஸ்குவிட் கேம் நாடகம் தொடர்கிறது. என்னப்பா இது பச்சை கலர் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்காங்க? யாருக்கு தெரியும்? இது யாரு புதுசா இருக்கா? யாருப்பா நீ? அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான்தாண்டா. வணக்கம், என் பேர் அருணாச்சலம். எனக்கும் உங்கள் மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. நான் ஒரு அனாதை, என்னை வீட்டு விட்டு துரத்தி விட்டாங்க. சரி, நீங்களா யாரு? என்ன பத்தி தெரியுங்க? ஏவழி பனிவழி சீண்டாத. ஓ, அந்த பாம்பு கிட்ட கூட கையை விட்டீங்க. இந்த பாம்பு கடிக்கலையா? அது கடிக்கல. ஏன்? ஏன்னா அது நல்ல பாம்பு. கெட்ட பாம்பு கட்டுக்கோ. எப்பா நீ ரொம்ப கடிக்கிறப்பா. உன் கடி ஜோக்கர் கேட்டு அது செத்த பாம்பா இருக்கு, அதான் கடிக்கணும். உங்கள் அனைவரையும் இது ஸ்குவிட் கேம் அல்ல, குட் கேம்க்கு வரவேற்கிறோம். வருக வருக. நீங்கள் விளையாட முன்னர் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். விளையாட ஆரம்பித்த பிறகு திரும்பி போக முடியாது. நீங்கள் வெற்றி பெற்றால் நிறைய பணம் கொடுப்போம். தோற்றுவிட்டால் வசந்த
சந்தி பார்த்து பேசலாம் சந்தி. இந்த மாதிரி சூழமொக்க படங்களை பார்க்க வச்சு சித்திரவதை செய்வோம். ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, என்னப்பா இது? இப்படி பொடவை பார்த்துவாங்க. நான் உண்டு, என் மாடு உண்டு, கிளம்புறாங்க. உன் நண்பனை நீ ஜெயிக்க வேண்டாமா? என்னப்பா இது பல பேஜாரா போச்சு. சரி, நான் விளையாட ரெடி. படையப்பா, பாம்பு பொத்து கொண்டு கை விட்டு வந்தீங்க, என்ன சொல்றீங்க? ஹேய், என்ன பத்தி தெரியும்ல? என் வழி தனி வழி, சீண்டாத. வழியெல்லாம் இருக்கட்டும், விளையாட போடியா இல்லையா? ஹேய், என்ன பத்தி தெரியும்ல? என் வழி தனி வழி, சீண்டாத. அட என்னடா இவ சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். மாணிக்கம், நீ என்ன சொல்ற? ஏய், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நீ சொல்லவே இல்லையே, விளையாட போடியா இல்லையா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பண்ண போற? ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். சரி, ஆண்டவன் இப்ப என்ன சொல்றீங்க? நாம் எல்லாரும் சேர்ந்து விளையாடணும்னு சொல்றோம். அடே பிங்க் சட்டை, விளையாட நாங்க ரெடி. நன்றி. வெல்கம் டு இது குட் கேம் இல்ல, குட் கேம். இந்த போட்டியில் விதிமுறைகள் என்னன்னா ரெட் லைட், கிரீன் லைட், ப்ளூ லைட் வரும். அட, இது என்ன ப்ரோக்ராம்? ரெட் லைட்னா அசையாம நிக்கணும், கிரீன் லைட்னா நடந்து போகணும், அதானே? ஆமா, அது ஸ்குட் கேம் தான். ஆனா இது ஸ்குட் கேம் இல்ல, குட் கேம். அதுக்கு இந்த ஒரு ஜோக் சொல்லி பொம்மையை சிரிக்க வைக்கணும். பொம்மை சிரிச்சுட்டா உங்களுக்கு பணம் கிடைக்கும். Ready? 1, 2, 3. Put your hands together to welcome our wonderful doll of the Squid Game in the Good Game. சரி, அண்ணாமலை, முதல்ல நீங்க பொம்மை சிரிக்கணும். கடவுளே கடவுளே, எல்லாம் நல்லா போகும்பா. ராம், ஷாம்புக்கும் பாம்புக்கும் என்ன வித்தியாசம் சொன்ன தெரியலையே. ராம், ஷாம்பு போட்டா தலையில வரும், பாம்பு போட்டா வாயில் வரும். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. என்னடா அது சிரிக்கிற? சரி, இது சொல்லுங்க. ஒரு எலி சாமியார் கிட்ட போச்சான். அந்த சாமியார் கிட்ட நான் யானை ஆகணும்னு கேட்டுச்சான். அந்த சாமியார் சொன்னாங்கன்னா பேண்ட் போட்டுக்கான்ட்டு. ஏன் தெரியல. எலி பேண்ட் போட்டா எலிஃபென்ட் ஆகிடும்ல. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. நீ சிரிக்க மாட்டே, நீ சிரிக்க மாட்டே. நீங்க தோத்துட்டீங்க அண்ணாமலை, நீங்க தோத்துட்டீங்க. தூக்குங்கடா. ஐயோ வேண்டாம், என்னை காப்பாத்துங்க. நான் இன்னொரு ஜோக் சொல்றேன். எறும்ப கட் பண்ணா என்ன ஆகும்? கட்டெரும்பாகும். ஒரு ஜோக் சொன்னால் கண்டிப்பா சிரிக்கும். டேய், நல்லடா, பரையப்பா, இப்போ உங்க turn. இந்த ரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் ரவுண்ட். நாங்க கேள்வி கேட்போம், நீங்க பதில் சொல்லுங்க. இங்கிலீஷ் தெரியாத போதான்ற ஒரு ஊர் இருந்துச்சான். அங்க போய் ஒருத்தன் கேட்டானா உன் பேர் என்ன? அதுக்கு அவன் சொன்னானாம், பசுமாருக்கு உடம்பு சரியில்லை. அது வந்து தப்பா தப்பா என்ன சொல்றது தெரியலே. அவர் பேரு கௌஷிக். கௌஷிக்னா பசுமாருக்கு உடம்பு சரியில்லை. முடியல முடியல, யாராச்சும் என்னை காப்பாத்துங்க. தயவு செய்து இந்த விளையாட்டை நிறுத்துங்க. என்னால முடியல, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்னப்பா இது ரொம்ப உடமையா இருக்குமா? சரி, இன்னொரு சான். ABCD 26 லெட்டர். அதுல AB ஓடி போச்சுன்னா எத்தனை லெட்டர்? This is very simple, you know. 27ல 2 போச்சுன்னா 24. 24 letters. தப்பி தப்பி தப்பு. ஏஜென்ட் இவனை இழுத்துட்டு போங்க. அப்போ எது சரி? ABCDல A B O D 4 letters போச்சுன்னா 22 letters இருக்கும். சரி மாணிக்கம், நீங்க சொல்லுங்க. இது ஸ்குட் கேம் இல்லை, குட் கேம்னு சொன்னீங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. இது குட் கேம் இல்லை, வெரி பேட் கேம்.
இது உடனே நிறுத்தணும். அது எப்படி? நீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கீங்க மாணிக்கம். கண்ணா, என் பேரு மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இதெல்லாம் யார் உங்களுக்கு பண்ண சொன்னா? யார் இதுக்கு முதலாளி? சொன்னா உங்களை உயிரோட விட்டுருவேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னாமா? சொல்லிடுறோம் எல்லாத்துக்கும் இவருதான் காரணம். பாஷா சார் 30 நாளில் நான் 30 கோடி செலவு பண்ணால் 3000 கோடி கிடைக்கும் சார். அது செலவு பண்ணுற ஐடியா தான் சார் இந்த ஸ்குட் கேம். இல்லை குட் கேம். ஏண்டா, நீ சேவை பண்றதுக்கு அண்ணாமலையையும் படையப்பாவையும் டார்ச்சர் பண்றது நியாயமா? பணம் இருக்கிறதுக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா? அழனீனும் இன்பமும் நீனும் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள். இப்படி கொடுமை பண்ணி பணம் சம்பாதிக்கிற யாரும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. என்னப்பா அனாதுக்கு அட்வைஸ் பண்ணி என்ன சோக மாட்டேங்க. Hey, it's okay. Cool buddy. That's vibe. தமிழ்நாட்டோட எல்லா சூப்பர் ஸ்டார்ஸும் ஸ்டேஜில் இருக்காங்க. தேங்க்யூ கிட்ஸ், வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ.